கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாலை 2 மணிக்கு நிலச்சரிவு வந்து ஏற்படுது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் இருக்க வயநாடு அப்படிங்கிற மாவட்டத்தில் பர்டிகுலர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வந்து உண்டாயிருக்கு. வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க சூரல்மலை, மேப்பாடி, முண்டகை, அட்டமலை இது போன்ற பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிப்படைஞ்சிருந்தது. மக்கள் எல்லாருமே பல பேர் இறந்தும் போயிருக்காங்க. பல பேர் உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு வந்து எப்போ வந்து உண்டாச்சு, சிஎம் என்ன சொல்கிறாரு, பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் எங்கே வந்து தங்க வச்சுருக்காங்க, எத்தனை பேர் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, வீடுகளில் எந்த மாதிரி இடிஞ்சு விழுந்திருக்கு, எந்த மாதிரி ஒரு அழிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் யானை வந்து 2 பேர்த்த பாதுகாத்துருக்கு, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீலகிரிக்கு இது ஒரு எச்சரிக்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீலகிரிக்கான எச்சரிக்கை இந்த கேரளாவில் இருக்க வயநாட்டில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரதமர் வந்து நிவாரண நிதி கொடுத்துருக்காரு. அதை பற்றி இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிலச்சரிவு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க வயநாடு அப்படிங்கிற பகுதியில் காலையில் 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் வந்து நிலச்சரிவு வந்து ஏற்படுது. அந்த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா முண்டகை. அந்த முண்டகை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 2 மணிக்கு வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முண்டகை அப்படிங்கிற ஊரை தாண்டி 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4:10க்கு ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்படுது. அந்த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சூரல்மலை. இந்த பகுதியில் 4:10க்கு மற்றொரு நிலச்சரிவு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கு. அதிகாலை 2 மணி 4:10 அப்படிங்கிறதுனால மக்கள் வெளியில் வந்து நடமாட்டம் இருக்காது இல்லையா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருப்பாங்க. அதனால் இந்த ஒரு பேரழிவு ஏற்படும் போது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போக முடியல. திடீர்னு வீடு எரிஞ்சு விழுந்தது அப்படின்னா நாம் வந்து அதில் மாட்டிக்குவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருந்துட்டாங்க. சப்போஸ் பகல் நேரத்தில் ஏற்பட்டிருக்கு, குறிப்பாக ஒரு 10-11 மணிக்கு மதிய டைம் இந்த மாதிரி ஒரு டைமில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பிச்சிருப்பாங்க. பட் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி நடக்கும்போது யாருக்குமே வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியல. பெரும் நிலச்சரிவு உண்டாகி அது வீட்டு மேலே பட்டு வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் உயிர் போயிருக்கு. இதை பற்றி சிஎம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் ஏற்பட்டிருக்க இந்த ஒரு நிலச்சரிவு இது வரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளம் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. செவ்வாய்க்கிழமை 2 to 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதா சுகாதாரத்துறை அமைச்சர் வீனர் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அங்கே நடக்கக்கூடிய நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, உயிரிழப்புகள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடும், இன்னும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தோட உயர்மட்ட அதிகாரி வேணு அப்படிங்கிறவர் ஊடகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நியூஸ் மீடியாஸ் கிட்ட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அவர் கொடுத்துருக்காரு. போகிற சுச்சுவேஷன் பார்த்தோம்னா நிறைய பேர் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும், அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வேணு அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலம் எல்லாம் அடிச்சுட்டு போனதுனால, அதாவது பாலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. உடஞ்சி போனதுனால மீட்பு படையை வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி போக முடியறதில்ல. ஒரு சிலர் கஷ்டப்பட்டு மீட்டு அதை தாண்டி போய் நிறைய பேர்த்த காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டுருக்காங்க. அதனால் நிறைய உதவிகள் வந்து தேவைப்படும். அந்த ஆற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேகமாக ஓடுறதுனால பாலங்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பாலங்கள் வந்து தாண்டி போக முடியல. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மீட்பு படையை வந்து தாண்டி போக முடியல, ஒரு சிலர் தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மழையும் அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வான்வழியாக மேற்கொள்ளப்படுற அந்த ஒரு மீட்பு பணியும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிடறாங்க. அந்த பர்டிகுலர் எல்லா கிராமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு உண்டானதுனால வீடுகள், பள்ளிகள், அதுக்கப்புறம் கடைகள் இது போன்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாம் உடஞ்சி இது பிரேக் ஆயிடுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வழியே இல்லாமல் அங்கே வந்து தவிச்சிருக்காங்க. இப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஸ்கூல், அதாவது அந்த ஒரு வயநாடு அப்படிங்கிற ஏரியா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கூல் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் இடிஞ்சிருச்சு. அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5000க்கும் மேற்பட்ட பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. அதில் 200 பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போது இதில் எத்தனை பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்ச நியூஸ் வரைக்கும், அதாவது 3 ஆகஸ்ட் 2:30 PM மதியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 358 பேர் இறந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 250 பேர்கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்ட்டு போலவும் சொல்லியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. 5 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க உயிரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்கள கஷ்டப்பட்டு அது தண்ணியிலேருந்து மீட்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடலோர காவல்படை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த 3 பேர்த்த வந்து காப்பாற்றிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவங்க உயிரோட 5 நாளாக உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துன்பமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. 2 ஃபோட்டோ காட்டுறாங்க. ஒன்று
வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் பார்த்த ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னுடைய மகள் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அந்த 2 ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ உயிரோடு இருக்காங்க இல்லையா, அந்த உயிர் போனதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செதஞ்சிருக்கு. ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெகனைஸ்டாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அவங்க வீட்டுக்கிட்ட இருந்ததுனால இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு வந்து என்னோட மகளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து லைவ்ல செக் பண்ணி பார்த்தா மறுபடியும் 3:06 PM வந்து பார்த்தீங்கன்னா 206 பேர் மிஸ்ஸிங்கில் இருக்கிறதா சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எலிஃபென்ட் சேவ்டு 2 பீப்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியும் அவங்களோட பேத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அந்த ஒரு பாட்டி வந்து பேத்தி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேத்தி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு இந்த சம்பவம் ஏற்படும் போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விழிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உருண்டு எல்லாம் உடையிற மாதிரி இந்த மாதிரி பல சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு. இது கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியும் வந்து எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி இருக்குது, தேயிலை காப்பி தோட்டம்லாம் இருக்கும் போல். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைகள் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மீடியாஸ் கிட்ட அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காட்டு யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கு. தந்தங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. காட்டு யானை நடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நாங்களே வந்து உயிருக்கு போராடி இங்கே வந்து வந்திருக்கோம், ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்து நடந்துட்டு இருக்கு, அதுலேருந்து தப்பிச்சு நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் தான் என்னை இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த 3 பர்டிகுலர் யானை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிச்சு போல. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து அவங்களுக்கு காவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. யானை அவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை. விடியற் காலையில் 6 மணி ஆயிடுது, அதாவது 2 மணிக்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. 6 மணி ஆகிடுது. அந்த 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் அங்கே அந்த 3 யானைகள் வந்து அங்கேயே இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்பு குழு எல்லாம் வந்து அவங்க 2 பேர்த்தையும் மீட்டு அவங்க வந்து சேஃபான இடத்துக்கு கொண்டு போனதாக சொல்கிறாங்க. இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள், அங்கே வந்து சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குது, ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவான நிலை குலைந்து போன சூரல்மலை, அந்த சூரல்மலை அப்படிங்கிற கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அழிஞ்சு போயிருக்கு. தண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுது அப்படின்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரல்மலை பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஸ்கூல், சூரல்மலை இருக்கக்கூடிய ஸ்கூல் தான். அந்த ஒரு ஸ்கூல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு பாதிப்பு வந்து உண்டாயிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சிதைந்து போன ஜீப், மக்களே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு போயிட்டுருக்காங்க. இந்த ஜீப் நம்ம பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நிலச்சரிவால் சேதமடைந்த வீடு, அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு இடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சூரல்மலை கிராமத்தில் மண்ணில் புதைஞ்சு போன வீடுகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மனித உயிர்களை தேடுற மீட்பு பணி. அதுக்கப்புறம் இந்த ஒரு இமேஜ் வந்து பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து விமான நிலையத்திலேருந்து மீட்பு பணி இராணுவ குழு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரல்மலையில் இருக்க மண்ணில் புதைஞ்சிருந்த ஒருவரை மீட்கிற ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான காட்சியாக வந்து இருக்குது. எல்லாமே தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி பல அடையாளங்களே தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சூரல்மலையில் மீட்கப்பட்ட ஒருவரை ராணுவ வீரர்கள் வந்து எப்படி முதுகில் சுமந்துட்டு வராங்க அப்படின்ட்டு பாருங்கள். அடுத்து இந்த ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஓடுது, அதில் மீட்பு குழு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நிறைய மக்களை வந்து தேடி அங்கே வந்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கயிறு மூலமாக ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீட்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த காளிதாஸ் அப்படிங்கிறவர் அங்கே வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு சிக்கி உயர்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஒரு நிலச்சரிவு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா டிப்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். டிப்ரிஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது மேலேருந்து, அதாவது மலைப்பகுதியிலேருந்து மண் வருது பார்த்தீங்களா, மண், பாறை, தண்ணி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சு வருது, இதுதான் டிப்ரிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கே போதுமான மண் பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நிறையா மரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க. ஸோ நிறையா மரங்கள் எல்லாம் வெட்டினதுனால அங்கே மண் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி பிடிக்க முடியல, மரங்கள் இல்லாதனால. அதனால் பேஞ்ச மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மண் எல்லாமே நல்லா குழம்பாக கலந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உருண்டுட்டு வருது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிலச்சரிவு வந்து உண்டாயிருக்கு. பர்டிகுலராக டிப்ரிஸ் அப்படின்ட்டு இது வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் கேரளாவில் நடந்த இந்த ஒரு சம்பவம் நீலகிரிக்கான ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக எல்லா இடத்துக்கும் வந்து மனிதர்கள் சென்று அங்கே வந்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. நீலகிரியில் வந்து பார்த்தோன்னா கணக்கற்ற கட்டிடங்கள், சுற்றுலா வளர்ச்சி, அதாவது டூர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே போகிறாங்க. ஸோ அந்த வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் கட்டப்படுகின்ற வீடுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுது. இந்த மாதிரி அழிப்பு ஏற்படுத்துறதுனால நிலச்சரிவு வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக உண்டாயிருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நிலச்சரிவு உண்டாகிறது தடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு வல்லுநர் சொல்றாரு, 2 வாரங்களுக்கு முன்பு நீலகிரியில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது, அவலாஞ்சி அப்படிங்கிற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்ட்டு சுட்டி காட்டி அவரு
வயநாடு சம்பவம் நீலகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாவட்டத்துக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பசுமையாக தெரிகிற தேயிலை தோட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காடு அல்ல, அது ஒரு வெறும் பாலைவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறாரு. இயற்கை பேரிடர்கள் வந்து நம்மளால் தடுக்க முடியாது, அது வந்து உண்மைதான், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அதோட தீவிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றவும் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளை அழித்து அவங்க வந்து தோட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினாங்க. இப்போது நாம் அந்த தோட்டங்களை அழித்து நம்ம வந்து வீடுகளாக மாற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விளைவு தான் இந்த ஒரு நிலச்சரிவு ஏற்பட காரணமாக அமையுது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதிகமான மனித உயிர்கள், காடுகள் இதெல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்போயாவது மாதவ் காட்கில் அப்படின்ட்டு ஒரு நபர் இருக்காரு. அவர் ஒரு குழு வந்து வச்சிருக்காரு. அந்த குழுவோட பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு ஏற்றுது அப்படின்னா நாம இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு நபர் வந்து சொல்கிறாரு. குறிப்பாக அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூர் போகிறது ஃபேமஸ், அதாவது சுற்றுலா செல்லக்கூடிய நபர்கள் அதிகம். அப்படி செல்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய சுற்றுலா தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உருவாக்கிடுறாங்க. நிறைய மர வீடுகள் கட்டுறது, அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீடுகள் கட்டுறது, இல்லை அப்படின்னா மலை மேலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு அங்கே வந்து ஃப்ளாட் மாதிரி ஏற்படுத்துறது, பில்டிங் உருவாக்குறது, அதற்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பாதை அமைக்கிறது, அதுக்கப்புறம் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அங்கே நிறையா வந்து இது பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிர்வு வந்து உண்டாகும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால நிலச்சரிவு உண்டாகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மரங்கள் எல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து இறுக பிடிச்சிருக்கும். இல்லை அப்படின்னா அங்கே லூஸாக இருந்தது அப்படின்னா வெறும் மணல் மாதிரி ஆயிரும். தண்ணி ஊற்றணும் அப்படின்னால சரிஞ்சிட்டு வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழிக்காமல் அங்கே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டரான வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நிவாரண நிதி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நிவாரண நிதியை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நிலச்சரிவில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களோட உறவினர்களுக்கு 2 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரதமரோட நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இழந்தவர்களோட உறவினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காயமடைந்த நபர்களுக்கு 50,000 வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாமே அழிஞ்சிட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ சூரல்மலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த ஒரு இயற்கை பேரழிவு நடந்து நிலச்சரிவு நடந்து அங்கே வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அங்கேயே காப்பாற்ற முடியல. 2 கிலோமீட்டர் தள்ளி 3 கிலோமீட்டர் தள்ளி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியுது. பிகாஸ் தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுனால அவங்களால எந்த இடத்துல நடந்ததோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தொலைவிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கே வந்து உயிர் பிழைத்து வந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக சொல்லலாம். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிதி உதவி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இந்த நிவாரண நிதி பற்றிய செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வயநாடு அப்படிங்கிற மாவட்டத்தில் குறிப்பிட்ட பர்டிகுலர் கிராமத்தில் வந்து ஏற்பட்டிருக்க நிலச்சரிவு பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அவங்களை எப்படி காப்பாற்றினாங்க, எங்கே வந்து அவங்களை தங்க வச்சுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு நிலச்சரிவு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு அந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். நன்றி.